இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் தினமும் டென்ஷன், தேவையில்லாத கவலை, காலையில் எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் மனசில் ஒரு வித பாரம் இருந்துக்கிட்டே இருக்கா? சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களை எரிச்சலடைய வச்சு உங்கள் மன அமைதியை கெடுக்குதா? கவலைப்படாதீங்க. இது உங்களுடைய பிரச்சனை மட்டும் இல்லை. இந்த வேகமான உலகத்தில் இது நம்மளில் பலரும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஆனால் இதில் இருந்து வெளியில் வர ஒரு சிம்பிளான வழி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கானது தான். அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட, நீங்கள் எப்பயுமே நினச்சி கூட பார்க்காத 5 சிம்பிளான ஆனால் பவர்ஃபுல்லான பழக்கங்கள் உங்கள் மனதை அமைதிப்படுத்தி வாழ்க்கையே மாற்ற போகுது. நீங்கள் நினைக்கிறத விட ரொம்பவே ஈஸியான, ஆனால் இதனுடைய பலன்கள் உங்களை ஆச்சரியப்படுத்தும். வீடியோவோட முடிவில் மன அழுத்தத்தை குறைச்சி தினமும் வாழ்க்கையில் அமைதியை கொண்டு வர்றதுக்குரிய ஒரு தெளிவான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். முதல் பழக்கம் மைண்ட்ஃபுல்னஸ். மன அமைதியை தேடி நாம் எங்கெங்கேயோ அலையிறோம். ஆனால் அதற்கான முதல் படி நமக்குள்ள இந்த நொடியில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்மளில் பலருக்கும் தெரியறதில்ல. நம்மளுடைய முதல் ஆச்சரியமான பழக்கம் மனக்கவனம், அதாவது மைண்ட்ஃபுல்னஸ்னு சொல்லலாம். மைண்ட்ஃபுல்னஸ்ஸா அது என்ன பெரிய கம்பசூத்திரமா அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப ஈஸி. கடந்த காலத்தை நினச்சி வருத்தத்துலேயோ எதிர்காலத்தை பற்றிய பயத்துலேயோ வாழாமல் உங்கள் முழு கவனத்தையும் இப்போ நடக்கக்கூடிய விஷயத்துக்கு கொண்டு வர்றது தான் இது. இந்த நொடியில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன உணர்றீங்க, உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் கவனிக்கிறது தான் மனக்கவனம். உதாரணமாக, ஒரு கப் டீ குடிக்கும்போது உங்கள் கவனம் எங்கே இருக்குது? அடுத்த வேலை, தீர்க்கப்படாத பிரச்சனைகள், இல்லைன்னா மொபைல் ஃபோன், இப்படி எங்கெங்கேயோ சிதறி கிடக்கும். ஆனால் மனக்கவனத்தோட டீ குடிக்கிறதுனா அதனுடைய சூட்டை உணர்ந்து, வாசனையை நுகர்ந்து, ஒவ்வொரு முறை குடிக்கும்போதும் ரசித்து குடிக்கிறது. இப்படி செய்யும்போது அங்கே இங்கே ஓடுற நம்முடைய மனசு அமைதியாகி அந்த ஒரு செயலில் மட்டும் கவனத்தை செலுத்துறத நம்மளால் உணர முடியும். இது எப்படி வேலை செய்யுது? நம்மளுடைய மூளை ஒரே நேரத்தில் பல விஷயங்களை யோசித்து நம்முடைய சக்தியை உறிஞ்சிடும். மனக்கவன பயிற்சி செய்யும்போது இந்த எண்ண ஓட்டத்தை கட்டுப்படுத்துகிறோம். நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துறது மன அழுத்தத்தை தூண்டும் கார்டிசோல்ங்கிற ஹார்மோனுடைய அளவை குறைக்கிறதாவும் ஆய்வுகள் சொல்லுது. டெய்லி இதை எப்படி செய்கிறது? ரொம்ப ஈஸி. தினமும் ஒரே ஒரு வேலையை மன கவனத்தோடு செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ரஷ் பண்ணுறது, நடக்கிறது, இல்லை சாப்பிட்றது, இதில் எதுவாக வேணா இருக்கலாம். நடக்கும்போது உங்கள் பாதம் தரையில் படுறத உணரணும். சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டுடைய கலர், அதனுடைய சுவை, இது எல்லாத்தையும் முழுமையாக கவனிக்க ஆரம்பிக்கணும். ஆரம்பத்தில் மனம் அலைப்பாய்ந்தாலும் மெதுவாக அதை மீண்டும் நிகழ்காலத்திற்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறது. இந்த பழக்கம் உங்கள் மனசனுடைய கடிவாளத்தை உங்கள் கையில் கொண்டு வரக்கூடிய முதல் படி. ரெண்டாவது பழக்கம் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற பழக்கம் உங்கள் வாழ்க்கையை பார்க்கும் விதத்தையே மாற்றக்கூடிய ஒரு பவர்ஃபுல் டெக்னிக். அதுதான் நன்றி உணர்வு. நன்றி சொல்கிறதுல என்னங்க ஆச்சரியம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் வெறும் வார்த்தையாக இல்லாமல் இதை ஒரு தினசரி பழக்கமாக மாற்றும்போது அதனுடைய பலன்கள் உங்களை ஆச்சரியப்பட வைக்கும். நன்றி உணர்வு பயிற்சிங்கிறது நம்மக்கிட்ட இல்லாததை பற்றி கவலைப்படுறதை நிறுத்திட்டு நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற நல்ல விஷயங்களுக்காக மனதார நன்றி சொல்கிறது. நல்ல ஆரோக்கியம், அன்பான குடும்பம், ஒருவேளை உணவு, சுவாசிக்க நல்ல காற்றுன்னு நம்மளை சுற்றி ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் இருக்குது. ஆனால் நாம் அதை சாதாரணமாக எடுத்துக்கிறோம். இதையெல்லாம் பார்த்து நன்றி சொல்கிறது தான் இந்த பயிற்சி. இது எப்படி மன அமைதியை தரும்? நம்முடைய மூளை இயல்பாகவே நெகட்டிவ் விஷயங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். இதை நெகட்டிவிட்டி பியாஸ்ன்னு சொல்லுவாங்க. நன்றி உணர்வு பயிற்சி இந்த இயல்பை மாற்றி நம்ம மூளையினுடைய கவனத்தை பாசிட்டிவ் விஷயங்களின் பக்கம் திருப்புது. நன்றி உணர்வு மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதோட நல்ல தூக்கத்தையும் வலுவான உறவுகளையும் தருவதா பல ஆய்வுகளில் உறுதி செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு நாளும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட்டில் அன்னைக்கு உங்களுக்கு நடந்த 3 நல்ல விஷயங்களை எழுதுங்க. அது எவ்வளவு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி. இன்றைக்கி நான் சூப்பரான காஃபி குடித்தேன், ஒரு நல்ல பாட்டை கேட்டேன்,
இது மாதிரி எதுவாக வேணா இருக்கலாம். இதை எழுதும்போது அந்த தருணத்தை மீண்டும் மனசில் கொண்டு வந்து மனதார நன்றி சொல்லுங்க. இந்த பழக்கத்தை தொடர தொடர உங்கள் மனம் தானாகவே நல்ல விஷயங்களை தேட ஆரம்பிக்கும். பிரச்சனைகளை கண்டு பயப்படாமல் வாழ்க்கையில் பாசிட்டிவ் பக்கங்களை பார்க்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு வரும். இது மன அமைதிக்கான மிக வலிமையான ஒரு திறவுகோல். 3வது பழக்கம் மெடிடேஷன். மன அமைதினாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது ஒன்று தான், தியானம். ஆனால் பலர் இதை ஒரு கஷ்டமான ஆன்மீக விஷயமா நினச்சி முயற்சி செய்யவே மாட்டோம். உண்மையிலேயே தியானங்கிறது உங்கள் மனசுக்கான ஒரு ஜிம் ஒர்க் அவுட். உடற்பயிற்சி உடம்பை எப்படி வலுவாக்குதோ அதே போல் தியானம் உங்கள் மனசை வலுவாக்கி அமைதிப்படுத்தும். தியானம்னா என்ன? சிம்பிளாக சொன்னால் அலைப்பாயிர மனசை ஒருமுகப்படுத்தி அதுக்கு ஒரு ஆழ்ந்த ஓய்வை கொடுக்கறது தான் தியானம். நம்ம மனசில் ஓடிக்கிட்டு இருக்கிற சிந்தனை சத்தத்தை குறைச்சி உள்ளுக்குள்ள ஒரு அமைதியான இடத்த அது உருவாக்கும். தியானத்தினுடைய பலன்கள் மனதளவில் மட்டும் நிற்கிறதில்ல. சில தியான முறைகள் மன அழுத்தம், கோபம், பதட்டம் இது மாதிரியான விஷயங்களை குறைச்சி நரம்பியல் செயல்பாடுகளை மேம்படுத்தி நினைவாற்றலை அதிகரிக்கிறதாகவும் ஆய்வுகள் சொல்லுது. தொடர்ந்து தியானம் செய்யும்போது மூளையினுடைய அமைப்பிலேயே சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுது. நமக்கு ஆழ்ந்த தூக்கத்தில் ஏற்படக்கூடிய ஓய்வை விட தியானத்தில் கிடைக்கிற ஓய்வு ரொம்ப ஆழமானது. தினசரி தியானம் செய்ய மணிக்கணக்கில் உட்கார வேணாம். தினமும் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குனாலே போதும். ஆரம்பத்தில் மனம் அலைப்பாயிறது சகஜம்தான். ஆனால் விடாமல் பயிற்சி செய்ய செய்ய உங்கள் மனம் ஒருமுகப்படும். புயலுக்கு நடுவுலையும் உங்கள் மனசை அமைதியாக வச்சுருக்க இந்த பழக்கம் கற்றுக் கொடுக்கும். இந்த 3 பழக்கங்களுமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. இதுவரை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. இது போல் இன்னும் பல வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சு அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. உங்களுக்கு எந்த பழக்கம் ரொம்ப பிடிச்சிருந்தது அல்லது எதை செய்ய முயற்சி செய்ய போகிறீங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட ஆச்சரியமான கடைசி பழக்கம் செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் செல்ஃப் கேர். தன்னுணர்வு அப்படிங்கிறது உங்கள் உணர்வுகள், எண்ணங்கள், தேவைகளை புரிந்து கொள்வது. சுய பராமரிப்புங்கிறது அந்த தேவைகளை நீங்களே பூர்த்தி செய்கிறது. பல நேரங்களில் நாம் ஏன் டென்ஷனாக இருக்கிறோம், ஏன் கோபப்படுறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியறதில்ல. தன்னுணர்வு இந்த கேள்விகளுக்கு விடை தேட உதவும். இப்போ நான் எப்படி உணர்றேன், எனக்கு என்ன தேவை அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கிறது தான் என்னுடைய முதல் ஸ்டெப். உங்கள் உணர்வுகளை நீங்கள் கவனிக்க தொடங்கும்போது அதை நிர்வகிக்கக்கூடிய சக்தியும் உங்களுக்கு வந்துடும். சுய பராமரிப்புங்கிறது சுயநலம் கிடையாது, அது அத்தியாவசியம். உங்கள் எனர்ஜி காலியாகிற வரை மற்றவங்களுக்காக உழைச்சிட்டு கடைசியில் நீங்களே சோர்ந்து போகிறதுல எந்த பயனும் இல்லை. முதல்ல உங்கள் கோப்பையை நீங்கள் நிரப்பணும். அப்போ தான் அதில் இருந்து மற்றவங்களுக்கு உங்களால் கொடுக்க முடியும். சுய பராமரிப்புங்கிறது உங்களுக்கு பிடிச்சதை செய்கிறது, தேவையான ஓய்வு எடுக்கிறது, உங்களுக்கு நீங்களே கருணை காட்டுறது, உங்களுக்கு பிடிச்ச இசையை கேட்குறது, ஒரு நல்ல புத்தகம் படிக்கிறது, இல்லை சும்மா எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுங்கிற சின்ன சின்ன சுய பராமரிப்பு செயல்கள் மன அழுத்தத்தை குறைச்சி மனதை ரீசார்ஜ் செய்ய உதவும். தினமும் ஒரு சில நிமிடங்கள் ஒதுக்கி உங்களுடைய மனநிலையை செக்இன் செய்யுங்க. ஒரு டைரியில் உங்களுடைய உணர்வுகளை எழுதுறது இதுக்கு ஒரு சிறந்த வழி. உங்களுக்கு எது எனர்ஜியை கொடுக்குது, எது எனர்ஜியை எடுக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. எனர்ஜியை எடுக்கக்கூடிய விஷயங்களை குறைச்சி எனர்ஜி தரக்கூடிய செயல்களுக்கு அதிக நேரம் ஒதுக்குறது. முடியாதுன்னு சொல்ல கற்றுக்குங்க. உங்கள் எல்லையை மீறி ஒரு விஷயத்தை செய்யும்போது இல்லைன்னு சொல்கிறது உங்கள் மனநலத்தை பாதுகாக்கும். தினமும் குறைஞ்சது 15 to 20 நிமிஷங்கள் உங்களுக்காக மட்டும் ஒதுக்குங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. உங்களை நீங்களே கவனிச்சுக்கிறது மன அமைதிக்கான பயணத்தில் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்த்த இந்த 4 பழக்கங்கள் மன கவனம், நன்றியுணர்வு, தியானம், தன்னுணர்வு. இது உங்கள் வாழ்க்கையில் மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரதுக்கான பவர்ஃபுல்லான கருவிகள். ஒரே இரவில் எல்லாம் மாறிடும்னு நினைக்காதீங்க. இந்த பழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக மாற்ற கொஞ்சம் காலம் எடுக்கும். ஆனால் நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு சின்ன அடியும் ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கிய பயணம்தான். ஏதாவது ஒரு பழக்கத்தை தேர்ந்தெடுத்து ஒரு வாரம் முயற்சி செய்யுங்க. அடுத்தடுத்த வாரங்களில் அடுத்த முயற்சிகளையும் செய்து பாருங்கள். உங்கள் மன அமைதி உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த எளிய பழக்கங்கள் மூலம்
உங்கள் மன அழுத்தத்தை குறைச்சி ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய உற்சாகத்தோடையும் அமைதியோடையும் உங்களால் நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும். உங்கள் பயணம் சிறப்பாக அமைய எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி.